Tamil Bibles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 14. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். போன அதிகாரம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யெரொபெயாம் ராஜாவானதும் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டதும் கர்த்தர் அவனுக்கு விரோதமாக பேசினதான காரியங்கள், அடையாளங்களை காண்பித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே மனம் திரும்பாததான ஒரு மனுஷனாக அவன் தொடர்ந்து காணப்பட்டபடினாலே போன அதிகாரம் 13:34 வாசிக்கிறோம். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப யெரொபெயாமினுடைய குமாரனாகிய அபியா வியாதியில விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவாவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீங்க அகியாவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அகியா யார் அப்படின்னு சொன்னா, யூதாவில் காணப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. அந்த நாட்களில் கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமான காரியம் நிறைவேறும்படியாக இந்த தீர்க்கதரிசியின் மூலமா யெரொபெயாம்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஞாபகம் இருக்கும், அந்த ஆடையை கிழித்து அதில் 10 பார்த்தீங்க அப்படின்னா 10 கோத்திரத்தை அவனுக்கு கொடுக்கறதற்கு அடையாளமாக கர்த்தர் சொன்னார். அப்படியே நடந்தது காரியங்கள். ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபதியாக அவன் மாறினான். ஆனாலும் கர்த்தரை மறந்து ஜனங்களும் கர்த்தரை நோக்கி திரும்பாதபடிக்கு அவன் ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணான், பார்த்துக்கிட்டான், விக்கிரக ஆராதனை ஏற்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் வியாதியில விழும்போது அவன் என்ன பண்றான், இந்த அகியா என்கிற அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல மனைவியை அனுப்புகிறான். அவன் என்ன சொல்லி அனுப்புறான்னு பாருங்க. இதுல என்ன நமக்கு லேர்னிங் அப்படின்னு நீங்க பாருங்க. யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். அப்ப யெரொபெயாம் ராஜாவாகிறதற்கு 1% கூட சான்ஸே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ராஜாவா அவன் மாறினான். அப்ப இந்த தீர்க்கதரிசி ராஜாவால் பயன்படுத்தப்பட்டவன் என்று யெரொபெயாமுக்கு தெரியும். ஆனா யெரொபெயாமுடைய அந்த தேவனை பற்றியதான அந்த அறிவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள காணப்படுகிற ஒரு மனுஷன், தீர்க்க தரிசனத்தை பெற்ற மனுஷன், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை கண்டதான ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி திங்க் பண்றான், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்றான்னா, நீ வேஷம் மாறி நீ தீர்க்கதரிசிகிட்ட போ, அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன சொல்றானோ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்போ எப்படி, என்ன நம்பிக்கை இது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதாவது தீர்க்கதரிசி உரைக்கிற காரியம் நிறைவேறுதுன்னு அவனுக்கு தெரியும். அடுத்து இப்பொழுது அவன் சொல்ல போகிற காரியம் நிறைவேறும் என்று நம்புகிறான். ஆனால் வேஷம் மாறி போனா அந்த தீர்க்கதரிசியால அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நினைக்கிறதான இந்த அறிவீனத்தை நீங்க எதுல போய் சேர்ப்பீங்க? எனக்கு புரியல, உண்மையா எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷனா பரவாயில்ல, இஸ்ரவேலுக்குள் காணப்படுகிற இந்த தெய்வத்தை அறிந்த மனுஷன், தெய்வத்தை ருசித்ததான ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தையை ருசித்ததான ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு ஒரு அறிவீனமாக அவன் இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு எனக்கு தெரியல. 3வது வசனம், நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போய், பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது என்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான். போ, அப்போ பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்றதான காரியத்தை அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அனுப்புறான். ஸோ நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம மறைக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட யெரொபெயாம் என்ன பண்ணிருக்கலாம், மனம் திரும்பி என்ன பண்ணலாம், தேவனை நோக்கி திரும்பி இருக்கலாம். தேவனுடைய மனுஷனிடத்துல விண்ணப்பம் பண்ணு, இல்லை என்ன எனக்காய் சொல்லுகிறார் உத்தரவு அப்படின்னு கேட்கறதற்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அவன் தன்னை தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு பிளான், ஒரு ஸ்கீம் பண்றான். எப்பயும் போல ஒரு ஸ்கீமர்ல, ஒரு ஜனங்க எருசலேமுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு விக்கிரகாராதனையை பார்த்தீங்கன்னா தேசத்துக்குள் கொண்டு வந்ததான ஒரு மனுஷனவன். அப்போ இப்பயும் அவன் பண்ணுகிறதான காரியம் ரொம்ப மதீனமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது அர்த்தமற்றது. நம்முடைய லைஃப்லையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஜெபிக்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா பொல்லாத காரியங்களை செய்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி தான் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம தாழ்த்தணும். அவரிடத்துல நம்ம எதையாவது மறைத்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம விரும்புவோம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தேவனை பற்றிய பார்வை, அறிவு நமக்கு கம்மியாக காணப்படுது. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால்,
தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் கிறிஸ்தவனா இருக்கிறோம்ல, நமக்கு ஆண்டவரை குறிச்சதான ஒரு நாலேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரலான நாலேஜாவது இருக்கணும்ல. அப்ப தீர்க்கதரிசி வந்து கண்டுபிடித்து என்ன வருங்காலத்தை குறித்து நடக்க போற காரியத்தை குறித்து சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. அவன் வந்து சொல்லுவான் என்று நம்புகிற இந்த மனுஷன் அவள் தன்னை மறைத்து போகும்போது அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? அப்ப இந்த காரியம் வந்து ரொம்ப புத்தியீனமாய் காணப்படுகிறது. சரி, நடக்கிறதை பார்க்கலாம். 4வது வசனம். அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்க கூடாதிருந்தான். வயது சென்று முதிர்ந்தவனாய் அவன் காணப்பட்டான். கண் சரியா தெரியல. கர்த்தர் அகியாவின் இடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறதென்ன? துக்கச் செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். நீங்க பைபிள்ல பார்த்துட்டே வரும்போது இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல முக்கியமாக நீ இந்த காரியத்தை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து அவங்கள்ட்ட தெளிவாய் பேசியிருப்பார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருப்பார். ஆனால் அவைகளை அவர்கள் மீறி நடக்கும் பொழுது அவர்களுக்கான தண்டனையை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணுவார். நான் என்னென்ன பண்ணேன், என்ன உன்ட்ட எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லுவார். உங்களுக்கு தோணும், இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இவனை குறித்து தான் கர்த்தர் இப்படி பேசிட்டாங்க முன்னாடி, இவனுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ சொன்ன காரியம் நடக்க தான் போகுது. ஆனாலும் யெரொபெயாமுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படியாக தான் தண்டிக்கப்படுகிறேன் என்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அவன்கிட்ட அவ்வளவு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதுல இருந்து, நம்மிடத்திலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம வந்து தண்டிக்கப்படுவோம், சிட்சிக்கப்படுவோம். ஆனால் நமக்கு வந்து அதை ஆண்டவர் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ளேயே நம்ம இதற்காய் சிட்சிக்கப்படுகிறோம், இதற்காய் தண்டிக்கப்படுகிறோம் அப்படிலாம் என்ன பண்ண வேண்டாம், நம்ம யோசிக்க வேண்டாம். யோபுவை போல புலம்பலாம் ஒருவேளை. ஆனால் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னா இதுக்காக தான் நான் சிட்சிக்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு வெளிப்படுத்தாம என்ன பண்ண மாட்டாரு, இருக்கவே மாட்டாரு. அதனால நீங்க அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் வந்து நான் ஏன் சிட்சிக்கிறாரு, ஏன் தண்டிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன் வந்து தெரியாம இருக்காது அப்படின்னு சொன்னா, அர்த்தமற்றதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், அதாவது விருதாவான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டார். இப்ப அப்பா பிள்ளைய வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நம்மை தண்டித்தால் நமக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் திரும்பணும். நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்ததுன்னா நிச்சயமாக தெரியும். ஆனபடினால ஏன் இதெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், நாம வந்து மனம் திரும்புகிறதற்கும் நம்முடைய ஜபத்தை வந்து மாற்றி கொள்ளுகிறதற்கும், தெரியாத காரியத்தை சொல்லி ஆண்டவரே எதுக்காக தான் இப்படி, இதுக்காக தான் இப்படின்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வந்து தெரிய வேண்டியதான காரியத்தை கர்த்தர் தெரியப்படுத்தி தான் என்ன பண்ணுவாரு, நம்மளை சிட்சிக்கவோ தண்டிக்கவோ செய்வார். ரீசனே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம மேலதான் குற்றம் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். புரியுதா? அப்ப நீங்க இதை ரிப்பீட்டடா பார்ப்பீங்க. யெரொபெயாமுடைய லைஃப்ல மாத்திரமல்ல, ரிப்பீட்டடா இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில, நியாயாதிபதிகள் வாழ்க்கையில அவர்களை குறித்து ஆண்டவர் பேசினதான காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் பொழுது கூட அவர்கள்ட்ட சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட இப்படிலாம் சொன்னனே, இப்படிலாம் நடக்க சொன்னனே, நீங்க இப்படி நடக்கல, ஆனபடினால இது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், அதை சொல்லுவார். அப்படிதான் இவனுடைய லைஃப்ல என்ன பண்றாரு, கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். 10. ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைக்கப்பட்டவனையும்
விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கவிழ்த்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்கு உட்படுவான். அதாவது இந்த யெரொபெயாமுடைய இந்த பிள்ளையினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபியா. இந்த அபியா என்கிறவன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹானரான டெத் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு யாருக்குமே அது கிடைக்காது. ஏனென்று சொன்னால் இவன் வந்து கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்துல நல்ல காரியம் காணப்பட்டது. யெரொபெயாமை போல அவன் கிடையாது, ஆனபடினாலே அவனுக்கு ஒரு நல்ல டெத் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. 14. ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியால் அவர்களை நதிக்கு அப்பாலே சிதறடித்து யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றார். அப்ப என்ன நம்ம இதுல லேர்ன் பண்ணுகிறோம்? 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவைகள் எப்படி சிதறடிக்கப்படும், அல்லது நதிக்கு அப்பாலே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்? யார் இதுக்கு காரணம்? ஒரு மனுஷன்ல, ஒரே மனுஷன் இதற்கு காரணம். அப்ப அந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றினதான அந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு காரணமாக மாறுகிறார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலே சொன்னேன், யெரொபெயாம் வந்து ஒரு புதிதான ஒரு ரிலீஜியனை அவன் உண்டாக்குறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ மார்க்கமாக கர்த்தர் ஒரு ரிலீஜியனை உண்டு பண்ணினாரோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ரிலீஜியனை என்ன பண்ணுறான், அவன் உண்டு பண்ணினான். என்ன? கர்த்தருன்ற பேர்ல இன்னொரு கன்றுக்குட்டிகளை வைத்து அவன் ஏற்படுத்தினான். அதே மாதிரி அதை ஆராதிக்கிற முறைகளை மாற்றினான், ஆசாரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினான், பண்டிகைகளை மாற்றினான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்படுத்தினான், மேடைகளை ஏற்படுத்தினான். எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நார்தன் கிங்டத்துல அவன் உண்டு பண்ணி பார்த்தா சதர்ன் கிங்டத்துல இருக்க மாதிரியே ஒரு ரிலீஜியன் அங்கேயும் காணப்படுது. ஆனால் ட்ரூ ரிலீஜியன் கிடையாது. ஏன்னா இந்த ட்ரூ ரிலீஜியனை பின்பற்றக்கூடாது என்பதற்காக தான், எருசலேமை நோக்கி அவர்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல பண்ணான். அப்போ ஒரு ஃபேக் ரிலீஜியனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் வந்து உண்டு பண்ணினான் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவன் யோசிக்கிறான், திட்டமிடுகிறான், தனக்கு கிடைக்கப்பட்ட ராஜ்யம் வந்து தொடர வேண்டும் என்று சொல்லி விரும்பி பார்த்தீங்கன்னா அநேகரை வழிவிலக அவன் செய்தான். கடைசியில் அதனுடைய முடிவு என்னமா இருக்குதுன்னு ஆண்டவர் பேசுறார். நீங்க அறிந்திருக்கிறீங்க, சதர்ன் கிங்டத்தை பார்க்கலும் முன்பாகவே வந்து இந்த நார்தன் கிங்டம் வந்து சிறையிருப்புக்கு போச்சு, சிதறடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் அப்ப யெரொபெயாம் நாட்களிலே அவர் அதை குறித்து பேசுகிறார். ஓகே, 17ஆம் வசனம். அப்போது யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போனான். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கொஞ்சம் காரியங்கள் வந்து நாளாகம புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். 20. யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான். அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இன்னொரு குமாரன் நாதாப் வந்து அந்த ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். 20ஆம் வசனம். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து
கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்க பண்ணும்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். இப்போ நீ தொடர்ந்து வரும்போது எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, இங்கே யார் அரசாண்டு கொண்டிருந்தா, அவனுடைய எந்த வருஷத்துல இந்த தேசத்துல அரசாண்டு கொண்டிருந்தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த வரலாறு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் அரசாண்ட வருஷம் என்ன, அப்போ அந்த தேசத்தில் யார் அரசாண்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். 22வது வசனம், யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற, இது பார்த்தீங்கன்னா உடனே நீ யூதானோன்னா இங்கே கீழே இருக்க சதர்ன் கிங்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியணும். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். நார்தர்ன் கிங்டம்ல காணப்படுகிறபடியே பார்த்தீங்கன்னா இங்கே சதர்ன் கிங்டம்லையும் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ஒரு வசனம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, யூதா ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம உலகத்தில் பார்க்கறதும் சொல்லுகிறதுமான காரியம், லாஸ்ட் ஜென்ரேஷனை காட்டிலும் இது மோசமாக இருக்குது, இல்லை அதுக்கு முந்தின ஜென்ரேஷனை காட்டிலும் போன ஜென்ரேஷன் மோசமாக இருந்தது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அது நம்மளுடைய அந்த பார்வையா இல்லை உண்மையாலுமே அப்படிதான் இருக்குதா அப்படின்றது தெரியல. என்னுடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. என்னன்னா போன ஜென்ரேஷனை விட இது மோசமா இருக்கிற மாதிரி. அதாவது இப்படி எடுத்துக்கோங்களேன், தெய்வ பயம் குறைந்து இருக்கிற மாதிரி. அடுத்த ஜென்ரேஷன்ல இன்னும் தெய்வ பயம் குறைந்தும் தெய்வத்தை தேடுகிறதான காரியம் குறைந்தும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரிலாக்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி அந்த நிர்விசாரம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதிகமாகி கொண்டு வரும். இது எப்படின்னா வேதத்தின் படியும் பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஏன் அப்படின்னா கர்த்தர் ஒரு அழிவை நோக்கி கொண்டு போகிறார், அல்லது அழிவு ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று, எதிர்காலத்துல அழிவு காணப்படுது. அப்ப அந்த அழிவை நோக்கி கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்ரேஷன் பெட்டர் ஜென்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மோசமான ஜெனரேஷனா தான் மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அது பெரிய சந்தோஷம். நம்முடைய நாட்கள்ல கர்த்தரை உண்மையாக தேடுகிறதான ஒரு கூட்டம் காணப்பட்டது, அவர்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா சந்தோஷம். கர்த்தர் இந்த ஜென்ரேஷனும் வச்சிருப்பா. இந்த ஜென்ரேஷன் நிச்சயமாக அந்த அழிவு வரப்போறது கிடையாது, இன்னும் மோசமாக போய்கொண்டே தான் இருக்கும் இல்லையா. அப்ப இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறதான ஒரு காரியம். உதாரணத்துக்கு லூக்கா 21 நினைக்கிறேன், அதே மாதிரி மற்ற 24 நீ இந்த காரியத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா சந்ததி வர 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 மோசமாயிட்டே தான் இருக்கும். அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாட்கள்ல நிறைய பேர் எதிர்பார்க்கிறதை போல ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய நாட்களிலோ அல்லது வருகிற சந்ததியின் நாட்களிலோ வரும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நம்ம பாத்தீங்கன்னா சிலர்லாம் ப்ரேயர் பண்றாங்கல்ல, பெரியதான எழுப்புதல் வரணும், நிறைய ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான ஒரு விருப்பம் எல்லாருக்குமே காணப்படும் இல்லையா. அதற்கான ஜபங்கள்லாம் நடக்கும். கர்த்தர் பெரிதான எழுப்புதலை இந்திய தேசத்துல இப்போ 25 கொடுக்க போறார், 26 கொடுக்க போறார், இப்படிலாம் நீங்க ப்ராஃபஸி சொல்றத கேட்டிருப்பீங்கல்ல. நீங்க வேதத்தின்படி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு பெசிமிஸ்ட் போல பேசுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில நாம கர்த்தர் வருகிற வரைக்கும் அல்லது அதற்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் உலகத்துல உண்டாகும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஏன் இல்லை, இருக்குன்னா எப்படி இருக்கு? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் லாசரஸ் பெரிய எழுப்புதலை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அவ்வளோ பெரிய ஆள் ஜெபம் பண்ணும்போது எப்படி எழுப்புதல் வராமல் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பதில் இல்லை, எழுப்புதல் வராது. எழுப்புதல்னா என்ன மீனிங்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எழுப்புதல்னா உண்மையாகவே இப்போ அப்போஸ்தலருடைய காலத்தில் என்ன காணப்பட்டுச்சு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் எப்படி அப்படின்னா அந்த மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கம்
அல்லது மார்க்கம் இல்லாத ஜனங்கள் ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்தாங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீவ மார்க்கம்னா கிறிஸ்தவ மார்க்கம், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜீவ மார்க்கம்னா யெகோவாவை தெய்வமாய், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதான ஒரு ஜனம். அது எது அப்படின்னு சொன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தெய்வத்தை அவர்கள் நிராகரித்தபடினாலே, ஏன்னா அந்த தெய்வம் கீழே இறங்கி வந்தாரு ரட்சிக்கிறதுக்காக, நிராகரித்தார்கள். அதற்கப்புறம் அந்த மார்க்கம் என்னவாயிடுச்சு? பேய் மார்க்கம் ஆயிடுச்சு. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ஏனால் அவரை நிராகரித்தபடினால். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டதான மார்க்கம் என்ன சொல்லுகிறது? எபிரேய புஸ்தகத்துல புதிதான மார்க்கம் ஜீவ மார்க்கம். வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்ன காணப்படுது, நியூ டெஸ்டமெண்ட்ல என்ன காணப்படுது? அதே காடு தான், காடு வித்தியாசமே கிடையாது. மார்க்கம் தான் அவரை பின்பற்றி கொண்டிருந்த மார்க்கம். ஒரு பீரியட்ல அவரை ரெகனைஸ் பண்ண முடியாத போன போது அந்த மார்க்கம் எப்படி ஆயிடுச்சு? வந்த பிறகும் அவரை தள்ளிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காடு இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நோ, அப்படி ஆயிடுச்சு. அப்ப இப்படி இருக்கும்போது எழுப்புதல் அப்படின்னா அப்போஸ்தலர் காலத்துல ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய எழுப்புதலாக நீங்க எப்பதான் பார்ப்பீங்க? எனக்கு தெரியல ஆக்சுவலா. என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம சொல்லலாம் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பாக பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பெரிய எழுப்புதலை போல அது காணப்பட்டுச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை நம்ப ஆரம்பிச்சாங்க, தேவ ஆவியை நாம பெற முடியும் வாக்குத்தத்தத்தின்படி என்று சொல்லி நம்ப ஆரம்பித்தார்கள், பெற்றார்கள். அப்ப அதுலயும் ஃபேக் எல்லாம் வந்து காணப்பட்டுச்சு. இதெல்லாம் விடுங்க. அப்ப இனிமேல் வருகிற நாட்கள்ல எழுப்புதல் என்று சொன்னால் உண்மையான கர்த்தரை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரும் கூட்டம் எழும்ப வேண்டும். அப்படியே ஃபயர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணணும்? எழும்பணும். இப்போ ஒரு தேசம் அப்படின்னு சொன்னா அந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணணும்? அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஆக வேண்டும். அப்படி வாய்ப்பு இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு வந்து இல்லை, வேதத்தின் அடிப்படையில இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வருகிற நாட்களில இன்னும் அதிகமாய், இப்ப கடைசி காலம்னா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? வேற சொல்ல முடியுமா? அது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்பொழுது துவங்கினது? கர்த்தர் வந்தபோதே, முதல் வருகையின் போதே கடைசி காலம் என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அவருடைய இரண்டாவது வருகையில முடிந்து விடும். அது வந்து கடைசி நாள், அவர் வருகிறதான நாள், அதோட முடிந்து விடும். இந்த உலகம் முடிந்து விடும், அப்படித்தானே? அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நியூ பிகினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது கடைசி நாட்களில அதிகமாக பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாக போலியான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்புவார்கள். தன்னை தான் கிறிஸ்து என்று காண்பிக்கிற எழும்புவான், அதிகமாக எழும்புவார்கள் அப்படி சொன்னார் இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய எழுப்புதல் அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கூட அது என்ன எழுப்புதலா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு போலியான ஒரு எழுப்புதலா இருக்கும். போலியான அதிசயங்களோட, போலியான அற்புதங்களோட, போலியான ஒரு தலைவனுடைய கீழே காணப்படுகிறதான ஒரு கூட்டமாக தான் எழும்புவார்களே ஒழிய இந்த வேதத்தின் அடிப்படையில மெய்யாகவே இவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான கூட்டம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம். இது முடிச்சோன்னு வேணா கேள்விகளை கேளுங்க, உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தா. நிச்சயமாக அப்படி எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எழும்புதுன்னு சொன்னால் சொல்லப்படுறதான தீர்க்க தரிசனங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிவிடும். நீங்க வந்து மத்தேயு 24 போய் எடுத்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. இப்ப எந்த வசனத்துக்கு வரணும்? திரும்ப 21 24. சரி. தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படி எல்லாம் செய்தார்கள். நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு வந்தேன் அப்படின்னா 22வது வசனத்துல தங்களுடைய பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனும் அதிக எரிச்சலை தெய்வத்துக்கு மூட்டிக்கொண்டே வந்தா எப்படி இருக்கும்? எரிச்சலுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல, கோபத்துக்கு ஒரு முடிவு, அல்லது அந்த பொறுமை அப்படி சொல்லுவாங்கல்ல, அவருடைய நீடிய பொறுமைக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல, அந்த முடிவு தானே அழிவு இல்லையா? அப்ப நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்ம வந்து அதிக எரிச்சலை, அதை நம்ம சந்ததி சொல்றேன், அதிக எரிச்சலை மூட்டுகிறதும் அதுக்கு அடுத்த சந்ததி இன்னும் அதிக எரிச்சலை மூட்டுகிறதும் இருந்தால் முடிவு வந்து கர்த்தர் இங்க சொன்னதை போல அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவளை அழிப்பேன், சிதறடிப்பேன்னு சொன்னார்ல, அந்த காரியம். 24 வருஷத்துக்கு வந்துடும். தேசத்திலே இப்படிப்பட்டவர்கள் காணப்பட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியெல்லாம் செய்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க.
இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெய்யான கர்த்தரை எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற எல்லா முறைமைகளும் சொல்லி கொடுக்கப்பட்டதுதான் ஆகமம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆகமங்கள் அப்படின்னு சொல்றதே என்ன அப்படின்னா, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தை தேடணும், எப்படி அவரை ஆராதிக்கணும் அப்படின்றதான வழிமுறைகளே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் இவர்களோ அதை ஒரு சொக்கம் வச்சுக்கிட்டு எந்த தேசத்துக்கு கொண்டு போனாரோ அந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய அந்த வழிகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதுதான் 24வது வசனம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நமக்கு என்ன டீச்சிங் அப்படின்னா, நமக்கு என்னதான் இந்த புக்கு காணப்பட்டாலும், இதனுடைய காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம வாழ்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, இந்த பூமியினுடைய அந்த வழிமுறைகளை நாம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது எப்படி இருக்கும், உலகத்தினுடைய அந்த வழிகளுக்கு ரொம்ப வித்தியாசமாய் காணப்படும். அப்ப இதை ஃபாலோ பண்றதை பார்க்கலாம், எதை ஃபாலோ பண்ணிடலாம், உலகத்தினுடைய ஜனங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது நம்முடைய லைஃப்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருமே நம்மளை கேள்வி கேட்க போறது கிடையாது. உலகம் நம்மளை ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும். அப்படினாலே அதை வந்து எடுத்துக்கொள்றது ஈஸியா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களும் ரொம்ப வித்தியாசமாக பிரித்து எடுக்கப்பட்டதான ஜனங்க. இவங்க பண்றதான காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆடா இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க பார்த்தாலும் இன்னைக்கும் ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தனியா நீங்க அவனை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவர்கள் வைராக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி. அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட ஒரு யூதனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி, ஹேர் ஸ்டைலை வச்சா, பேச்சை வச்சா எப்படி கண்டுபிடிப்பீங்க? தொழுகை மாத்திரம் கிடையாது, அவன் யாரோடையும் அவனால மிக்ஸ் ஆகவே முடியாது. ஏன் மிக்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த சாப்பாட்டு விஷயத்துல இருந்து அவன் சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து சில நியமங்களை வைத்திருந்தார். அவன் அப்படியே கப்சா வாங்கி ஒரு ஃபகம் நூஸ் ஃபகம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணாங்க, அதாவது ஒரு கோழியாக இருந்தாலும் ஒரு ஆடாக இருந்தாலும் ஒரு மாடாக இருந்தாலும் எப்படி அந்த ரத்தமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே இது பண்ணப்பட்டுச்சா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரேப்ஸ் வந்து ஹலால்னு சொல்கிறாங்களே, அதே போல் இவர்களுக்கும் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கட் பண்ணி எப்படி சமைக்கணும் அப்படின்றதான முறைகள் காணப்படுது. சமைக்கிறதுக்கு முறையெல்லாம் காணப்படுது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, எப்படின்னா ஆட்டை வந்து அதனுடைய பாலில் சமைக்காது இருப்பாயாக அப்படி இருக்கும். நம்ம அதை வாசிக்கும் போது பாலில் எப்படி ஆட்டை சமைப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ பால்லேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறது கூட வந்து என்ன பண்ணலாம், தயிரோ மோர்லையோ மேரினேட் பண்ணுற பால் இல்லையா அது. அப்போ நெய்யில் நம்ம சமைக்க முடியாதா, ஒன்றும் பண்ண முடியும்ல. அப்போ பால் சம்பந்தமான எதுலையுமே நீ அதை மிக்ஸ் பண்ணி சமைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் ரொம்ப நுணுக்கமாய் பார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகமத்தின் படி அந்த பிரமாணத்தின் படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, அதில் கை வைக்க மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்க எப்படி மிக்ஸ் ஆவாங்க மற்ற ஜனங்க கூட. அந்த பேசுறதான அந்த பாஷை அந்த மொழி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீப்ரூ அப்படின்றதுக்கு சொல்லலை நான், அந்த ஹீப்ரூலையும் அவங்க யூஸ் பண்ணுறதான டேர்ம்ஸ், எப்படி ஒருத்தரை வாழ்த்தணும், எப்படி ஒருத்தரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதிக்கணும், எப்படி ஒருத்தரை கனப்படுத்தணும் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா அந்த ஜனங்க காணப்படுவாங்க. அவங்க கல்ச்சரே வித்தியாசமா இருக்கும், மிக்ஸே ஆக முடியாது. புரியுதா? இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன்ல அவங்க ஆங்கிலமெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா வந்து வெள்ளைக்காரனை போலவே இருப்பாங்க, அவங்க ஒரு அமெரிக்கனை போல ஆனால் பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கர்த்தரை அவர் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், நடந்து கொள்ளுகிற முறைகள், ஆராதனை முறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். யாரு கூடயும் அதை அட்ஜஸ்ட் ஆகவே முடியாது. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிறதான நமக்கும் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும்போது அந்த பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பிரதிபலிக்க முடியும். ஆனா உலகம் என்ன சொல்லும், உங்களை அக்செப்ட் பண்ணிக்காது. உலகம் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்காது. உலக மனுஷனை போல வாழ்ந்தா ஈஸியா இருக்கும். நீங்க இல்லை நான் வந்து இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏளனமாக பார்க்கும். அதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது வந்து மிக மிக கடினமாக காணப்படும். சேலஞ்சா நீங்க எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஆண்டவர் விரும்புகிறபடி தான் இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் பேசுவேன். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய லாங்குவேஜ் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படித்தானே வாழணும் நம்ம. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்குன்னு தெரியும். அப்போ பேசுகிறதே வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் உலக மனுஷனை போல நான் பேசக்கூடாது,
அதுல சுத்தம் இருக்கணும் வார்த்தையில அப்படின்ட்டு நீங்க முயற்சி செய்தாலே பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குமா இல்லையா? அப்ப நம்ம செயல்கள்லயே அதை காமிக்கும் போது எப்படி நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படுவோம்? கொஞ்ச நாள் நம்மளை வெறுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து வித்தியாசமானவன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அப்படி நடந்து பாருங்க, அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செய்கையின் மூலமாக பிதா வந்து மகிமைப்படுவார் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆரம்பத்துல ஏளனமாக பரியாசமாய் பார்க்கிற உலகம் அதற்கு பின்பாக எப்படி பார்க்க முடியும்? இவனிடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் காணப்படுது, இவனிடத்துல ஏதோ ஒரு தூய்மை காணப்படுது, இவன் ஒரு நம்ப தகுந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான், இவனுடைய தெய்வம் யாரு அப்படின்ட்டு அவங்க கேட்கிறாங்க பாருங்க. அதுவே பிதாவுக்கு மகிமை உண்டாக்குறதான ஒரு காரியமாக காணப்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல் பேச்சை குறித்து ஆண்டவர் நியூ டெஸ்டமெண்ட்ல பேசுகிற ஒரு வசனம் உண்டு. சரி, 25 ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்துல எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் வரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இது வந்து இந்த பக்கம் யூதாவில் நடக்குது. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசையையும் செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையிலே ஒப்புவித்தான். இது எதை குறிக்குது அப்படின்னா, எவ்வளவு ஒரு கணம் பெற்றதாய் காணப்பட்டது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணெல்லாம் போயிட்டு இப்ப வந்து வேற இதை வந்து பாத்தீங்கன்னா அதை போல செய்து சேவகருடைய கையில அவன் ஒப்புவிக்கிறான். யாரு? சாலமோனுடைய குமாரன். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எத்தனை சந்ததி உட்கார்ந்து சாப்பிட்டாலும் இது வந்து குறையவே குறையாது அப்படி சொல்லுவாங்கல்ல. சாலமோன மாதிரி பணத்தை வச்சிருந்தவன் யாருமே கிடையாது. அடுத்த ஜெனரேஷன்லயே இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை காமிக்கிறாரு, ஒன்றுமில்லாம ஆக்குறாரு, கனவீனப்படுத்துகிறத பார்ப்பீங்க. அப்ப மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை தன் பட்சமாய் கொண்டிருந்தால் அதுதான் பெரிய கணம் இல்லையா? பணம் வந்து பெரிய கணம் இல்லை, கர்த்தரை தன் பட்சத்துல பெற்றிருக்கிறது தான் பெரிய கணம். அப்ப சாலமோன் கர்த்தரை தள்ளினபடினாலே அவனுடைய சந்தையினுடைய நிலையை நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஆனா கர்த்தர் தொடர்ந்து தாவீதுக்காக ஒரு விளக்கை வந்து அவர்களுக்கு வைத்து கொண்டே வருகிறதையும் நம்ம பார்ப்போம். சரி, 28 ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ரெகோபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அளவோ எழுதியிருக்கிறது. ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபெயாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பெயர். அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். வந்து ரெகோபெயாமுடைய மகன் வந்து அபியாம் வந்து அவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாகிறான். ஏன்னா நமக்கு மிகப்பெரியதான ஒரு டீச்சிங் இதுல நீங்க பாக்குறீங்க. என்ன நீங்க கற்றுக்கொள்றீங்க? இப்படி நம்ம பார்க்குமே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கலாம். எரோபியாம் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து அவன் வாழ்ந்து முடிச்சுட்டான், அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டான் இல்லை? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகோபெயாம் கூட தன்னுடைய லைஃப் அவன் வந்து வாழ்ந்து முடிச்சுட்டான். எதன் அடிப்படையில்? தாவீது சாலமோன்ட்ட கர்த்தர் சொன்னதான காரியம், உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நிமித்தமாக உன்னுடைய நாட்களில் இதை நான் செய்யாமல் உன்னுடைய குமாரனுடைய நாட்களில் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அப்படினாலே ரெகோபெயாமுடைய நாட்கள் கூட ரொம்ப மோசம்னு கிடையாது, நாட் பேட். எரோபெயாமுடைய நாட்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிட்டான். ஆனால் எரோபெயாம்னால பாதிக்கப்பட்டது அவனுடைய சந்ததியும் அவன் ஆண்டதான அந்த தேசமும் அந்த ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதுலேருந்து என்ன நமக்கு லேர்னிங்? நமக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எப்படியானோ நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதபடிக்கு நாம் செய்கிறதான இந்த காரியங்களுடைய அந்த பலன் வந்து நம்முடைய சந்ததிகளும் அல்லது நம்மை வந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மை சார்ந்து இருக்கிறதான ஜனங்கள் அதன் மூலமாக அஃபெக்ட் ஆவார்கள் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரோபியாமுடைய லைஃப்ல இருந்து
ஏன்னா கர்த்தர் அங்க பேசுறத காரியத்தை பார்த்தீங்கன்னா எரோபியாம் மாத்திரம் இல்லை, எரோபியாமுடைய வீட்டார் எப்படி சொல்றாரு பாருங்க 10வது. ஆகையால் இதோ நான் எரேபியாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி, வீட்டின் மேல் அப்படின்னு சொன்னா இப்ப தாவீதினுடைய வீட்டை, நிலையான வீட்டை கட்டுவன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரேஷனாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்றதான ஒரு காரியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொல்றாங்க வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரேபியாமுடைய சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். அப்ப எரோபியாம் இதெல்லாம் பார்க்க போறதே கிடையாது இல்ல. அங்க நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் என்றதான ஒரு மனுஷன், அவன் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை மணலத்திரையாய் தன்னுடைய சந்ததி பெருகுகிறத அவன் பார்க்க போறது கிடையாது. என்னன்னா ஆண்டவர் வெளியில வந்து மண்ணை பார்க்க சொல்றாரு, மேல வந்து நட்சத்திரங்களை பார்க்க சொல்றாரு, இப்படியாக நான் வந்து பலுக பண்ணுவேன்னு சொல்றாரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை அவன் நம்புகிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு 175 வருடங்கள் தான் அவன் வந்து வாழ்ந்தான். வாக்கு தத்துவத்தை நம்பி அவன் வந்து வாழ்ந்தான், மரித்தான். இங்க எரோபியாம பாத்தீங்கன்னா இவனுடைய லைஃபை என்ன பண்றான், வாழ்கிறான். கர்த்தர் வந்து அவனுடைய சந்ததியாரை ஆசீர்வதிக்கிறார். இங்க வந்து இவனுடைய பின்னடியாரை நான் வந்து ஒருத்தம் விடாம நான் அழிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதின் நிமித்தமாக எப்படி வந்து கர்த்தர் என்ன பண்றாங்க, சந்ததி ஆசீர்வாதம். இப்ப நம்முடைய அப்பாலாம் என்னென்ன பண்ணாங்க, அவர்களால் நமக்கு உண்டாகிற பாதிப்பு நமக்கு வந்து என்னன்னு தெரியாது. அதுக்கு நம்ம போய் அதை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அப்படிதானே? ஆனா என்ன நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நான் என்னால என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பின்னடியாரும் பாதிக்கப்படாதபடிக்கு நான் கர்த்தரை பற்றி கொண்டு வாழணுமா இல்லையா? அதுதானே உங்க எல்லாருக்கும் காணப்படுது. எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆண்டவரை அறிந்த பின்பு என்னுடைய தாய் தகப்பன் இப்படி வாழ்ந்தாங்க, அவர்கள் பொல்லாதவர்களா இருந்தபடினாலே, மூதாதையர்கள் பொல்லாதவர் இருந்தபடினாலே நீ கஷ்டப்படுறன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. யூ கேனாட் கோ பேக். ஆனா உன் கண்ட்ரோல்ல ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், கர்த்தருக்காக பாடு அனுபவித்தால், உன்னுடைய சந்ததி என்ன பண்ணும், உன்னால் ஆசீர்வதிக்கப்படும், இல்லைன்னா உன்னாலே சபிக்கப்படும். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபிரகாம் அனுபவிக்காத பாடுகளே கிடையாது, அப்படித்தானே? ஆபிரகாம் பாடு அனுபவித்தான். நல்ல ஒரு இடத்துல இருந்து வனாந்திரத்துல அவனை அநேக வருஷங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நடக்க வைத்தார், காத்திருக்க வைத்தார். ஆனாலும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாருமே கிடையாது இல்லையா? அதே மாதிரி இந்த எரோபயாமை போல சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனும் நீங்க யாரும் பார்க்க முடியாது. சில ராஜாக்களை மட்டும்தான் நீங்க சொல்லலாம். ஆகாபு, பாஷா அப்படின்னு ஒரு ராஜா வருவான், இவர்களை சொல்லலாம் ஈக்குவலா. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பாடமே என்னவென்று சொன்னால், உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல நீ இந்த தெய்வத்தை அறிந்தபடியினாலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படணும், கர்த்தருக்காக பாடு அனுபவித்தாலும் அவருக்கு விரோதமான காரியத்தை செய்யாம, அவருக்கு துரோகம் பண்ணாம, அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாடு அனுபவித்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். அப்படி முடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு கேரண்டியும் கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம அடிப்படையாய் கற்றுக்கொள்ளுகிறதான காரியம். வேற பெரிய விஷயங்களா நம்ம என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் என்ன சொன்னாரோ அதை எப்படி நிறைவேற்றினார் அப்படின்ற காரியத்தெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஏதாவது கேள்வி இருக்கா?